அது உள்ள நாங்கள் வரல. கடலூர் மாவட்டத்தில் என்சி சம்பத் மாவட்ட செயலாளர் மந்திரி இருந்தார். அந்த மாவட்ட செயலாளர் தவறு செஞ்சாரா தவறு செய்யலான்றது ஒரு விசாரணை இல்லை. உடனடியாக நீக்கப்பட்டீர்கள். அது கட்சியுடைய நடவடிக்கை. ஆனால் நீக்கப்படும் போது மாற்று நண்பர் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தொண்டர்கள் பல்வேறு சீனியாரிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு தம்பி மீண்டும் காணாமல் போயிருந்த மாவட்ட செயலாளராக இப்போ தாமோதரன் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் தான் பதவி வகிக்க வேண்டும் என்றால் காலம் பூரா அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள், தலைவருடைய தொண்டர்கள் எது என்ன வரும்? இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று எப்படி தோல்வி ஏற்பட்டது என்ற ஒரு விசாரணை கூட இல்லை. கூட்டி யாரையும் விசாரிக்கல. நியாயப்படி பார்த்தா, தர்மப்படி பார்த்தா இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று தலைமை தான் விளையிடணும். அவங்க தான் அது பதில் சொல்லிடணும். நாங்கள்லாம் உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக தலைவர் மீதும் அம்மா மீதும் ஆணையாக இந்த கழகத்தில் பணியாற்றும் சிறு துரும்புகள் இந்த கடலூர் மக்கள் மத்தியில் எந்த மூலையில் எந்த திசையில் இந்த மாவட்டம் இருந்தாலும் அப்பழுக்கு இல்லாத உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டன் என்ற பெயர் மட்டும் என்கிட்ட இருக்கு. ஆகையினால இன்னைக்கு கடலூரில் இந்த தேதியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நடத்துகிறார். கழகத்துடைய மாவட்ட அவைத்தலைவர் என்ற முறையில் ஒரு அழைப்போ ஒரு போன் தொலைபேசியோ கொடுக்கப்படவில்லை. நாங்களும் எதிர்பார்த்து வேண்டும். இவர் மாவட்ட செயலாளர் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு மாவட்ட அவைத்தலைவர் ஒன்றிய பொறுப்பு கீ போஸ்டில் கையெழுத்து போட்டு 3 நாளுக்கு முன்னர் கையெழுத்து பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் கையெழுத்து போடவில்லை, உங்கள் பதவிகளை எழுத்துருவோம் சொன்னார்கள். ஆனால் தலைமையினுடைய விசுவாசத்தின் பேரிலும் கொஞ்சம் நஞ்சம் இருந்த எடப்பாடியுடைய பாசத்தின் மேலும் நாங்கள் கையெழுத்தை போட்டு அளித்தோம். இந்த நிலையில் இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட நடத்துறீங்க. நீங்களே பிரித்து நீங்களே அம்மாவுடைய தொண்டு, தலைவருடைய தொண்டு எல்லாம் வேலை என்ன இருக்கு? உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பியை போட்டுட்டு சண்டை போட்டு இவங்க பதவியில் இருக்கும். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இவங்க குடும்பம் இருக்கு. தாமோதரன் இருந்தார், அப்பையும் கோஷ்டி ஜனார்த்தன் இருந்தார். நாங்கள் ஜனார்த்தன் 21 தொகுதி இருக்கும்போதே அப்பயே இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு பல சோதனை வரும்போதெல்லாம் சிறைச்சாலைக்கு போயிருக்கோம். இன்றைக்கி சிறைச்சாலைக்கு போகல, எதையும் பண்ணலை. பதவி இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தாண்டோடு தினமாக இந்த ஏக்கத்தை வேறு